ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழ கேசரி. மாம்பழனாலே நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அந்த மாம்பழத்தை வச்சு கேசரி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். எந்த விதமான ஃபுட் கலரும் இல்லாமல் எசன்ஸும் சேர்க்காமல் மாம்பழத்தை மட்டும் வச்சு ஒரு சூப்பரான கேசரி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நெய் லேசாக சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பாதாம் சேர்த்து முந்திரியோட கலர் நல்லா செவந்து வர வரைக்கும் நாம் இதை வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி நல்லா செவந்து வந்ததும் நாம் எடுத்துடலாம். அடுத்து அதே பேனில் ஒரு 1/2 கப் ரவை சேர்த்துக்கங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ரவை நல்லா வறுபட்டு வாசனை வர வரைக்கும் நாம் இதை வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் வறுத்தா போதும். நல்லா வறுபட்டதும் நாம் இதை எடுத்துடலாம். அடுத்து 1/2 கப் ரவைக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு மறக்காமல் சேர்த்துக்கங்க இந்த கேசரிக்கு. அடுத்து நல்ல பழுத்த நல்ல இனிப்பாக இருக்கிற மாம்பழமாக எடுத்து தோலை சீவிட்டு உள்ளே இருக்க சதைப்பகுதியை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. அதிலிருந்து ஒரு 1/2 கப் மட்டும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதிக நார் இல்லாமல் நல்ல இனிப்பாக இருக்கிற எந்த மாம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் இந்த மாம்பழத்தை சேர்த்துடலாம். மாம்பழத்தை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. திரும்பவும் இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும். தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்க்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுடுங்க. ரவை கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க. தண்ணி குறைய ஆரம்பித்ததும் நாம் இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோம்னா ரவை நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். தண்ணியெல்லாம் சுத்தமாக குறைஞ்சி போயிருக்கும். இந்த சமயத்தில் நாம் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கங்க. சர்க்கரை சேர்த்ததும் கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க. சர்க்கரை சேர்த்ததும் பார்த்திங்கன்னா கேசரி கொஞ்சம் தளர்வாக இருக்குது. இப்போ நாம் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கேசரி நல்லா திரண்டு வர வரைக்கும் நாம் இதை கலந்து விட்டுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய் கூட குறைய சேர்த்துக்கங்க. வறுத்த முந்திரி சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டோம்னா நல்ல மாம்பழ வாசனையோட கேசரி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாம்பழ கேசரி பைனாப்பிள் கேசரி மாதிரியே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சீசனுக்கு கண்டிப்பாக ஒரு முறை இந்த கேசரியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.